ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண ஒரு சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க சாரி எப்படி இருந்துச்சு அதை பார்த்துடலாம். இப்போ இதை பிரிச்சிடலாமா? இந்த சாரி எப்படி இருக்குது பார்த்துடலாமா? எனக்கே ஒரு டவுட்டோடு தான் இந்த சாரி வாங்கியிருக்கேன். ஏன்னா வீடியோ ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் ரொம்ப நாளாக இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த பேட்டர்னில். அதனால் வாங்கிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி தான் இருக்குது அப்படி பிரித்து பார்த்துடலாம். பிரிச்சிடலாமா? இன்னும் பிரிக்கலை, பிரிச்சிடலாம். கரண்ட்டு போயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே வேர்க்குது. நான் மெரூன் கலர் நினச்சேன். இப்படிதான் ஒரு சில சாரி சொதப்பல் ஆயிடுமோ? சரி பார்த்துடலாம். நான் மெரூன் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு இதில் பார்த்தா அப்படியே ரெட்டாக இருக்குது. கட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு சில சாரி நானே இப்படி தான் ஏமாந்துடுறேன். அதில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரிஜினல்லையே ஒரு சில டூப்ளிகேட்ஸ் நமக்கு சேல் பண்ணுறாங்க. அதான் கூட இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு ப்ரைஸ்க்கு இது ஓகேன்னு எனக்கு தோணுது. நான் இதை 700 அப்படின்னு வாங்கியிருந்தேன். 700 900 தெரியல. சரி பிரிச்சிடலாமா? இது ரெட்டு, நல்ல ரெட்டு தான், அடிக்கிற மாதிரி ஒரு ரெட்டு. மேலே பிளாக் இருக்குது. ஆனால் வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வேற மாதிரி இருந்தது. கொஞ்சம் எனக்கே இதுவாக தான் இருக்குது. அதுதான் நம்ம ஒரு 10 வாங்கினா நமக்கு ஒரு ஒரு 2 சொதப்பல் ஆகிடும். இதை நம்ம வெய்ய காலத்துலலாம் கட்டவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது துணி. அதனால் எனக்கு பிடிக்கல. அதாவது பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக சாரீ தான் கட்டுவேன். எப்போவுமே சாரீ தான் கட்டுவேன். அதனால் எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த கிளாத் எப்படி இருக்கும்னு. இது ப்ளவுஸு. ஒரு புடவை பிரிக்கும் போதே இது வாசனை இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் விலை கம்மியான புடவைன்னா அப்படியே அது காமிச்சு கொடுத்துருவோம். ஸ்மெல்லே நல்லா இருக்காது. துணி துவைச்சிட்டு தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு இந்த புடவை. எனக்கு பிடிக்கல. என் முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எனக்கு பிடிக்கல. ஆனால் கட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியல. அதாவது ஆஃப் அண்ட் ஆஃப், அதாவது மேலே கொஞ்சம் பாதி கலர், கீழே கொஞ்சம் கலர், அந்த மாதிரி இருக்கு. ஃப்ளோயியாக இருக்குது. ஆனால் இதை நம்ம வெய்ய காலத்துக்கு கட்ட முடியாது. கவர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இந்த முந்தானி பத்தலாம். அதாவது அவங்க காட்டின டிசைன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் மட்டமான ஒரு கொஞ்சம் குவாலிட்டி. கிரேப் சில்க் மாதிரி இருக்குது. கிரேப் சில்க்லேயே இது கொஞ்சம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இது மாதிரிலாம் நம்ம கவனமாக தான் வாங்கணும். இப்படி இருக்கு போட. ஒரு ஃபோன் வந்துச்சு, கட் பண்ணிட்டேன். இது முடிச்சுட்டு தான் பேசணும். இப்படி தான் இருக்குது. இது நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் இருக்குல்ல, காலில் அந்த சைடில் இது வரும். முந்தானி இப்படி வரும். ப்ளவுஸ் செம மொக்கையாக இருக்குது. ஸ்க்ரீனில் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. கட்டினாவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்த கிளாத் அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் குவாலிட்டி ஓகே. இந்த சாரீ இப்படி தான் இருந்தது. இந்த ப்ளவுஸ் செம மொக்கையாக தான் இருக்குது. எனக்கு பிடிக்கல. இதை நான் தைக்க மாட்டேன். சும்மா ஓகே. இந்த ப்ரைஸுக்கு இது கம்மி தான். ஓகே. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இதுதான் சாரியோட வியூ. ஆனால் நம்ம மழை காலத்துலலாம் நம்ம இதை நல்லா கட்டிக்கலாம். ஏன்னா வேர்க்காமல் இருக்கும்ல மழை காலம்னா. அப்போ ஓகேவாக இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ நமக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. ஆன்லைன் ஷாப்பிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எனக்குமே ஒரு சில பொட்டிக்ஸ்லலாம் நல்லாயிருக்கும், அதுவே நம்ம எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் இருக்காது. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராகிட்டு தான் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை நேரில் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் நான் வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. இதே மாதிரி ஒரு புடவை எடுத்திருந்தேன், நல்லாவே இருக்காதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது கிளாத் நல்லா இருந்தது. ஆனால் இது பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், நல்லாவே இல்லை. இட்ஸ் ஓகே, நம்ம இதை கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா. எதிர்பாருங்கள் அடுத்த வீடியோவுக்கு. பாய்.